காணப்படும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. இவர் இப்போ கிறிஸ்துவை அறிந்தது பிறகு கிறிஸ்துவை அதிகமாக தியானிக்கிறார். அதிகமாக தியானித்ததுனால என்ன விளங்கி கொண்டார்? இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதன் மூலமாக ஒருவன் தன்னுடைய சுய நீதியை அடைய முடியாது. சுய நீதின்றது வேஸ்ட்டு. நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனால ஒருவன் தன்னுடைய சுய நீதியை தேடுகிறான். எல்லாரும் எப்படி தான் இருக்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தை, ஏன்னா அப்படி தான் ஆதியில் கடவுள் கொடுத்து வச்சுருந்தார் இல்லையா? நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும், அப்போ தான் நீ கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்ப சொல்லி. அப்போது நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதில் ஒருவன் தன்னுடைய சுய நீதியை தேடுகிறான். ஆனால்